பிக் பாஸ் சீசன் 8 கடைசி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இப்பவும் போயிட்டு பாத்தீங்கன்னா வன்மத்தை நிறைந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள. போன வாரம் ஃபுல்லா ஒரு 8 பேர்த்த அனுப்புனாங்க. இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னும் இருக்க 8 பேர்த்தையுமே அனுப்புறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 21 பேர் இருக்காங்க. இன்னும் தீபக்கும் அருணும் மட்டும் மஞ்சரி மட்டும்தான் என்ன வரல. மற்ற எல்லாருமே உள்ள இருக்காங்க. அவன் வெளியில பார்த்துட்டு வந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா வச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எபிசோடு ஃபுல்லா அதான் நிறைஞ்சு வலிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம நினைக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனல் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஜாக்லின் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ஆகுனே தெரியல. எனக்குலாம் ஓட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஐயோ ஒருவேளை தங்கப்புள்ள வெளியில் போயிருமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே நடக்கிற விஷயங்கள், நைட் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் காப்பாங்கல்ல. ரியாட்ட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு ஏதோ ஒரு ஹோப் இருக்குது, எனக்கு மனசில் தோணுது, ஆனால் இவங்க வேற மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதையும் ஒன்று பண்ணுறீங்களா அது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரியா சொல்றாங்க. ரியா எனக்கு புரியலை, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால சரி நம்ம சௌந்தர்யா அடிக்க வேணாம், சௌந்தர்யா ஃபேன்ஸ் அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து நம்மள அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜகாவாகிற மாதிரி தான் இருந்துச்சு. மறுநாள் காலையில் விஷால்கிட்ட அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் பேசியிருப்பாங்கல்ல, அந்த பழைய விஷயம் இன்னும் அதை விடமாட்டாங்க போல இருக்கு. அந்த ஆக்வர்டான விஷயம் இவன் ஒன்று பேசியிருப்பான், மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்ட விஷயத்த இன்னுமே விடமாட்டாங்க போல இருக்கு. பார்த்தீங்கன்னா அதை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் அடிச்சார். அது போன வாரமே சொல்லிட்டு போயிருக்கலாம்டா, அது பிராங்க் அப்படின்ற மாதிரி. நம்மளுக்கு தான் பார்க்குறவனுக்கெல்லாம் கடுப்பாகவே இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்காண்டி அது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் போட்டாங்க, வேலைக்கு ஆகலை. அது மட்டும் இல்லாமல் கோட்டை போட்டாங்க, வேலைக்கு ஆகலை. சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இந்த ஷோவை ஏதாச்சும் ஒன்று 100 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் எதையாச்சும் பண்ணி டிஆர்பி வரும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி தீபக் எவிக்ட் பண்ணுறானுங்க, திரும்பி 24 பேரை உள்ளே அனுப்புகிறானுங்க. அவனுக்கு என்ன பண்ணாலும் முக்குனாலும் இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு 10 பைசா புரோஜனம்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துலயாச்சும் ஏதாச்சும் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ரீப்ளேஸ்மெண்ட் நாங்க, டபுள் எவிக்ஷன் நாங்க, மிட் வீக் எவிக்ஷன் நாங்க, எதோ உருட்டி பார்த்தாங்க, வேலைக்கே ஆகலை. நான் காலையில் பிக் பாஸ் சரி நம்ம சொல்லிட்டோம் ஏதாச்சும் ஒன்று சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பேசுங்கடா, அதாவது நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் போன 8 பேர் நான் இந்த மாதிரிலாம் மேனிப்புலேட் பண்ணேன், இந்த மாதிரிலாம் உங்களை உடைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேர்றா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள இருக்க பேர் நீங்க பேசுங்கன்னா 6 பேர் நீங்க இவங்க எல்லாம் எங்களை உடைக்கல, நாங்க சுக்குநூறு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேசுனேன். அவங்க எல்லாம் நாங்க எங்கேயுமே கவனம் செதறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசுறாங்க. அதுல பிக் பாஸ் ஒரு முடிவை சொல்றாரு. ஆகவே நீங்கள் சொன்ன பதிலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். யாருமே அவங்கள மண்டையை கழுவலை, அதனால அவங்க தான் டிசர்வ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏண்டா இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஆர் அக்காவை போட்டு பொழக்குறாங்க சௌந்தர்யா. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா சுனிதா பொழக்குறாங்க, செம்ம எக்ஸ்போஸ் பண்றாங்க. இதுல என்ன ஒரு காமெடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராணுவ பிஆர் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சு சொல்லிட்டு ஏன்னா அவர் காட்டுன்னு கேட்க போறாரு, அவர் சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க ராணுவ தான் எவிக் சொல்லிட்டு. போறப்ப கூட பார்த்தீங்கன்னா அந்த தம்பி ஒம்பளுத்து நீ யாருன்னு தெரியும், நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. இதுவே சௌந்தர்யாவுக்கு பிஆர் வச்சு எங்களை இந்த மாதிரி பண்றாங்க, எங்களை டீக்ரேட் பண்றாங்க அவங்க டீம் அப்படின்னு சொல்லும் போது அது என்னதான் பண்ணாலும் அம்மன் சொல்லி பிரோஜனம் கிடையாது அப்படின்ற மாதிரி உருட்டுறாப்புல. எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, வெளியில ஒரு டீம் ஒர்க் பண்ணதுல வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி தான் ஒருவேளை சௌந்தர்யாவுக்கு பிஆரா இருப்பாரோன்ற ஒரு டவுட்டே வருது. நிறைய ரிவ்யூவர்ஸ்க்கே அதான் டவுட்டு, ஒருவேளை இருப்பாரோ சௌந்தர்யாவுக்கு இவர் தான் பிஆரா இருப்பாரோ. ஏன்னா ஒரு ஹோஸ்டா இருக்கவர் வெளியில நிறைய பேர் உங்களை ரசிக்கிறாங்க, சௌந்தர்யா ஆமா தானே சொல்லிட்டு நீங்க பல இடத்துல அது கட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சௌந்தர்யா டீம் வேலை செய்யிட்டு போட்டு சௌந்தர்யாவுக்கு எதிராக நிறைய டீம் இருக்குல்ல, அவனுக்கெல்லாம் கட் பண்ணி விஜய் சேதுபதி பேசுறதுனால போட்டு ஏதாச்சும் ஒரு ஹோஸ்ட் கமலஹாசன் அவர்கள் நீ சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நீங்க பண்ணது ரசிக்கப்படும் வெளியில அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அது மேனிப்புலேட் ஆகும். நம்மள ரசிக்கிறாங்க, நம்ம தான் அப்படின்ற லெவல்ல போயிருமேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த யூஸ் பண்ணக்கூடாது
கூடாது இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெளியில் நடக்கிற இன்டர்வியூ விஷயங்கள், வெளியில் நடக்கிற விஷயங்கள், வெளியில் உங்களுக்கு ஓட்டிங் இப்படி போயிட்டு இருக்கு, அன்அஃபிஷியல் எப்படி போகுது, அஃபிஷியல் எப்படி போகுது, யாருக்கு யார் பிஆர் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றானுங்க ரவீந்திரன் பண்ற. இது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டிஆர்பிக்காண்டி அவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க. அதனால வந்து சுனிதாக்கா டென்ஷன் ஆயிட்டு இது பண்றாங்க. பல வருஷமா நான் இந்த ஊர்ல இருக்கேன், உன்ன மாதிரி வந்து நான் ஆர்கானிக்கு, உன்னைய மாதிரி காசு கொடுத்து நான் ஒண்ணு கூவலன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டாங்க. இந்த செருப்புல சாணியில் அடிச்சு சப்பு சப்புன்னு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன மக்களே, இது உண்மைதான். இவர் விஜய் சேதுபதி உருட்டுலாம் வந்து நான் ஏதோ பண்றேன் அதனாலதான் என்னை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கூட சொல்லலாம். நீ எதுவுமே பண்ணல, இவ்வளவு தூரம் வந்தது எப்படின்னா யாருக்குமே இன்ன வரைக்குமே தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இவங்க இருக்காங்க, இவங்க டீம் எல்லாம் சேர்ந்து வந்து நான் முன்னாடியே சொன்னதான், ட்விட்டர்ல வந்து ட்விட் பண்றது, போஸ்ட் போடுறது, ஹார்ட் விடுறது, அம்பு விடுறது, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே ஓட்டுக்கள் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேரோட மண்டையை கழுவி இவங்க இப்ப ஒரு மாதிரி பண்ணி ஓட்டுக்களுக்கும் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. நிறைய விசதல பண்றானுங்க. அன்அஃபிஷியல் ஓட்டுல கூட இவங்க வேலையை காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டிங்லையும் கை வைக்கிறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதாகுது அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க. ஓட்டு போறதுக்கு உனக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, எனக்கு அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செருப்பால் அடித்த மூவ்மெண்ட் அப்படின்னு தான் சொன்னோம். அப்புறமேட்டு தர்ஷிகா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் வேற லெவலில் விளாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சூப்பராக இது பண்ணி சேரப் பண்ணுறாங்க. பண்ணிட்டு அடுத்ததாக வந்து ரவீந்தர்கிட்ட போகிறாங்க. அந்த அம்மா வெளியில் இருந்த வரைக்கும் என்ன உருட்டுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். பார்த்தா நீ ஓன் ட்ராமாலாம் இங்கே பழிக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வேற லெவலில் ஃபைட் நடக்குது. அது அப்படியே முடிஞ்சிருது. அதன் பிறகு எல்லாத்துட்டையும் பேசின பிறகு பவித்ராட்டையும் பேசுகிறாங்க. உன்னை எது நான் தப்பா உன்னை தனியாக விட்டுருந்தேன் அப்படின்னா சாரின்னு கேட்டுட்டு எங்கள் அம்மா என்கிட்ட பேசுறதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த அம்மா விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் முழுசாவே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து விஷால்கிட்ட போய் பேசுகிறாங்க. விஷால்கிட்ட பேசிட்டு இல்லை நீ தான் எனக்கு ஹோப் கொடுத்த, நான் உன்னை லவ் பண்ணுற மாதிரி போச்சு, அப்படி இருந்தாலும் உன்னை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணல, நீ தான் என்னை மார்க்கெட்டிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ண, அதனால் வந்து நீ அந்த ஹோப் கொடுத்த, எங்கள் அம்மாவோட ரிங்கை கொடுத்துரு, எங்கள் அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, அவங்கள வந்து ஒரு கன்சோல் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 நாள் ஆச்சு, வெளியிலே அப்படி தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தர்ஷிகா. இதுக்கு வந்து நான் வெளில போனதுக்கு நான் தான் காரணம், நீ கிடையாது அப்படின்ற மாதிரி, நீ தான் எல்லா இடத்துலையும் ஹோப் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பூசி மொழிவி நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த அம்மா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எனக்கே வந்து விஷயம் வந்து அவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில, இது எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா மனசில் லவ்வாக தான் வச்சுட்டு பண்ணுச்சு எல்லா விஷயம், இது என்னென்ன பண்ணுச்சு, என்னென்ன தில்லாலங்கடி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இதை லவ் பண்ணுறனோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்ல ஹோப்போ, அவன் பேசுவான், நல்லா பழகுவான், எல்லாமே பண்ணுவான். சரி, நம்ம ஒரு பொண்ணு வந்து நம்மள்ட்ட பேசுது, எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் தர்ஷிகா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வேணா உன்னை நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியே உருட்டிட்டு போயிருப்பான். அவன் மேலேயும் தப்பு இருக்குது, இது மேலேயும் தப்பு இருக்குது. வெளியில் வந்து உங்கள் அம்மாவை பேசலை, எங்கள் அம்மா வந்து அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற இதை வந்து நம்ம நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சொல்லியிருக்கோம். பவித்ராவே சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் உள்ளே சொல்லியிருக்கோம், இது வீட்டில் பார்த்தா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாச்சும் பேசிக் சென்ஸ் இருக்கணும்ல. நம்ம இவ்வளோ பெரிய ஷோக்குள்ளே வந்திருக்கோம், நம்ம வந்து இத்தனை கேமராக்கள் இருக்குது, இப்படி போயிட்டு இருக்கும்போது விஷுவை ஏன் வந்து தர்ஷுக்கு இவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்கிற போது நம்மளுக்கு வந்து உள்ள தோணாதா? நம்ம அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வெளியில். இதில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து அவங்க சொல்லும் போது அவங்க அப்பாவோட நேம் சொல்லி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது இவங்க ஜாக்லினுக்கு இவங்களுக்கு வந்து பேசிக்காக சப்போர்ட் பண்ணும்போது சரி ஒரு சிங்கிள் மதராக இருந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளோட வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்து தர்ஷிகா சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க டாப் 5ல வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த பேசிக் அறிவு எந்த ஒரு இது கூட கிடையாது. பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எச்சத்தனமான வேலையை பார்த்துட்டு இப்போ போயிட்டு அம்மாவை சமாதானப்படுத்த, என்னை கேட்டால் அவங்க எப்படிங்க பார்ப்பாங்க? வெளியில் வந்து ஒரு பால் பாக்கெட்டே அவங்க அம்மா வெளியில் வாங்க போகிறாங்க அப்படின்னா, ஓ தர்ஷிகா இருக்கலாம் அவங்க அம்மா தான், அந்த விஷால் பையோட சுற்றிக்கிட்டு நைட் ஆனால் வாக்கிங் போயிட்டு இருக்கலாம், அந்த பொண்ணு எப்படி வலிக்கும், அந்த வழியை போயிட்டு அவங்கள்ட்ட எப்படி ஹேண்டில் பண்ண, அவங்க அம்மா எப்படி பேசுவாங்க? மற்ற அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு பேசிக்காக ஃப்ரெண்ட்ஸோட அம்மா நம்ம அம்மாலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செருப்பை கொண்டு அடிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த அம்மா வந்து பெரிய இவங்களாட்டம் வந்து உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு நம்ம ஜெஃப்ரி தம்பியும் சத்யாவும் உள்ள வந்தாங்க. எனக்கு சத்யா மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவர் சட்டை இல்லாமல் சுட்டுவார், அதை வந்து அதை நம்ம விரும்பவே இல்லை. ஆனால் மற்றவங்களாம் ஆக்கோடுன்னுவார். இவர் பார்த்தீங்கன்னா
நான் எபிசோட்ல சொல்லியிருக்கேன், சட்டையோட சுத்த ஜட்டியோட சுத்துங்க, உள்ள என்ன இருக்க போகுது, பாடி பில்டிங்கா உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா இது பண்ணியிருக்கோம். ஜெஃப்ரி உள்ள வரப்பே பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் இப்படி மேலே இழுத்து விட்டு என்னமோ இவனாட்டம் வரான், சண்டைக்கு போற மாதிரி ஏதோ ஒரு அந்த வேர்டை யூஸ் பண்ண விரும்பலை, ஏதோ ரவுடி பயலாட்டம் உள்ள வரான். ஒரு இவ்வளோ பெரிய ஷோவில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எப்படி நடந்துக்கணும் எல்லாமே அவனுக்கு தெரியும். அவ்வளோ பேர் அவனை மதிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. எவிக்ட் ஆகும்போது இல்லை அந்த பையன் வந்து நல்லா விளையாண்டுருப்பான், ஃபைனல் வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. கொஞ்சம் கூட இதே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இதில் வராரு. எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அவனுக்கு வந்து ஒரு நாடகம் நடத்திட்டு இருந்தானுங்க, அதை தொடாத, அந்த இவருக்கு வந்து நோஸ் கட் பண்ணுறது சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு பண்ணுறதெல்லாம் ஒரு பெருசாக இல்லை. அப்புறம் கவுண்டமாலை அண்ணனும் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அந்த ஷோரூமுக்கு பெல் அடிச்சு 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ஆனந்தி வெளியில வந்து என்ன பேசுனாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சௌந்தர்யா சொல்லாதீங்க, எனக்கு உடன்பாடு இல்லை, பிஆர் ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்து நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து சௌந்தர்யா நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. மேபி இந்த கண்டென்ட்டை கட் பண்ணி வச்சு நாளைக்கு எதுவும் பண்றானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வன்மமாக தான் போயிட்டு இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே வன்மம் நிறைந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தரே சொல்லியிருந்தாரு. அன்ஷிதா காண்டி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டேன். அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அன்ஷிதா, தீபக் அண்டு அருண், இவங்களை தவிர மற்ற எல்லாரும் 20 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தீபக் அண்டு அருண் மட்டும் இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வருவாங்க. நாளைக்கு மேபி அன்ஷிதாவும் மஞ்சரியும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க, விஷால்கிட்ட என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் அடிப்படையில் வந்து ஜாக்லினுக்கும் ரொம்ப ஓட்டிங் கம்மியாக தான் இருக்குது, பவித்ரா, ரயான் இவங்களுக்கு ஓட்டிங் கம்மியாக தான் இருக்குது. விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே போயிடுது. முத்துக்குமரன் அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. அப்புறம் அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா பிஆர் அக்காவும் இருக்காங்க. யாரு டைட்டில் அடிப்பான்னு நான் சொல்லி தெரிய வரதில்லை. இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க டிஆர்பி காண்டி, அது சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். இந்த சீசனை பொறுத்தவரை உங்களோட சப்போர்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, சப்போர்ட் யாருக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.